ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானம், மெடிடேஷன். அதாவது தியானம் அப்படின்னா பொதுவாக கண்களை மூடி நம்ம ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துட்டோம் அப்படின்னா அது தியானம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னை வந்து பைத்தியக்காரங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்குள்ளால நம்ம போக வேணாம். அதாவது ஒரு நிஜமான தியானம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னையே கடவுளுக்காக தியானம் கொடுக்கறது பேர் தாங்க தியானம். அது மட்டுமே இல்லாமல் மனசை வந்து அடக்கி ஆள்ற ஒரு பெரிய கலைன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பிரம்மத்தோட அதாவது பரபிரம்மன்னு சொல்லுவாங்க இல்லையா, பரபிரம்மத்தோடு ஒன்றிணைச்சு உட்கார்றது பேர் தான் தியானம். அது மட்டுமே இல்லாமல் கண்களை மூடாமலோ எப்படி வேணாலும் புருவ மத்தியை பார்த்து கூட நம்ம செய்யலாங்க. ஆனால் சுற்றி இருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துருக்க நிலைமை தான் தியானம். அது மட்டுமே இல்லாமல் கோவில்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து கோவிலை சஜஸ்ட் பண்ணி அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. தியானம் அப்படின்றது வந்து சூட்சமும் ஸ்தூலம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் ஒன்றிணைச்சி பிரம்மத்தோடு இணைப்பது தாங்க. ஸோ பொதுவாக தியானம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தன் நிலையை மறந்து, அதாவது இந்த உடலில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எவன் ஒருத்தன் வந்து உயிரற்று உடல் மட்டும் இங்கே கிடைக்குதோ அதுதாங்க முழுமையான தியான நிலை. அது வரைக்கும் நம்ம பண்ணுறது தியானத்துக்கான பயிற்சியும் முயற்சியும் மட்டும்தான். ஸோ நான் சொன்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. நன்றி.